முக்கியமாக வெள்ளம் வந்த பொழுது ஒரு நிதி இங்க கொடுத்து அனுப்பல. இது நான் சொல்வது நிஜம். நீங்க கட்சி கிட்சியெல்லாம் பார்க்காதீங்க. அவசர தேவைக்கு உதவாத கை நல்ல கை இல்லை, அரசு இல்லை. அது உதவியாகணும். சர்வாதிகாரத்தை எதிர்க்க வேண்டும் என்பது இப்ப இல்ல. மாண்புமிகு முதல்வர் அவருடைய இளமையிலேயே துவங்கி ஜெயிலுக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டிருக்காரு. எதற்காக? அப்பவும் சர்வாதிகாரத்தை எதிர்த்து தான், இப்பவும் சர்வாதிகாரத்தை எதிர்த்துறான். கட்சியெல்லாம் அப்புறம். மக்களுக்கு சர்வாதிகாரம் பிடிக்காது, நல்ல தலைவனுக்கும் அது பிடிக்காது. 1000 அன்னச்சத்திரம் வச்சாலும் ஒருத்தனுக்கு படிப்பு கத்து கொடுத்துட்டா அதுக்கு ஈக்குவல் என்று சொல்வார்கள். ஆனால் மாண்புமிகு முதல்வர் அவர்கள், தம்பி நீ முதல்ல சாப்பிட்றா அப்புறம் படின்னு ரெண்டையும் செய்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். அவருடைய மகன் உலக தரத்தில் நம்முடைய தமிழர்கள் ஸ்போர்ட்ஸ்ல முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக உலக தரத்தில் பல ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார். பணக்கார வீட்டு பிள்ளைங்க, வசதியா இருக்கிறவங்க, டைம் இருக்கும் போது ஸ்போர்ட்ஸ் பழகக்கூடியவங்க மட்டும்தான் செய்ய முடியுங்கிறது இல்லாம இந்த வீதியிலிருந்து நாளைய ஆசிய சாம்பியன் வரலாம், இந்த வீதியிலிருந்து வரலாம். சாதி மதம் உங்க வசதி பத்தி இல்லை, உங்கள் திறமை தான் அதை முடிவு செய்யும். ஆண் பெண் என்ற பேதம் கூட கிடையாது. நல்ல திறமை இருந்தால் அகில உலகில் பதக்கம் வெல்லும் போட்டியாளர்களாக நீங்கள் மாற முடியும். அது மட்டும் இல்ல, இல்லைங்க எனக்கு ஸ்போர்ட்ஸை பத்தி என்ன பேசுறீங்க, அன்றாட வாழ்க்கை தானே என் கஷ்டம் அப்படின்னா 1000 ரூபாய் இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய் என்னும் திட்டம். அது மக்கள் நீதி மையம் தான் முதலில் உரைத்தது என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை. சொல்லலாம், செய்யணும்ல. அதை செய்ததற்காகவே நான் இங்கு இருக்கிறேன் என்றால் அது மிகையாகாது.